சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் ரேவதியை வந்து கனடா அனுப்புறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்து 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஃபோனில் பேசுகிறாங்க. அது எப்படி என்னால் வர முடியும், எனக்கு இங்கே வந்துட்டு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டுட்டு சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக நீ வந்தே ஆகணும், இல்லாட்டி உன் ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் ஒருத்தர் அனுப்பி வை, எனக்கு வந்துட்டு உன் ஃபேமிலியிலேருந்து யாராவது வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை சுற்றியும் எல்லோரும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரின்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி ஃபோனை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம ரேவதி சொல்கிறாங்க, என்னாச்சும்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு ஸ்னேகாவோட பொண்ணுக்கு மேரேஜ் ஆமா, அதுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்தே ஆகணும் அப்படிங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே சந்திரா சொல்கிறாங்க, அது எப்படிக்கா கனடா போயிட்டு வரதா இருந்தால் எப்படியும் ஒரு 4-5 நாள் ஆயிரும், அது வரைக்கும் இங்கே இருக்கிற வேலையில் யார் பார்க்குறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் நானும் வந்துட்டு வரலன்னு சொன்னேன், ஆனால் அவள் கேட்க மாட்டேங்கிறா, உன் ஃபேமிலியிலேருந்து யாராச்சும் அனுப்பிச்சி வை அப்படிங்கிறான்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. உடனே சந்திரா வந்துட்டு ஃபேமிலியில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே மயில் வந்துட்டு நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டு பொண்ணு வந்துட்டு ரேவதியோட தங்கச்சின்னு சொல்கிறாங்க, நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நானே போகலை, இதில் உன்னைங்க கூப்பிட்டு போகிறதுங்கிறாங்க. உடனே மயில் நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்கிறாங்க. ஓ, நான் கூட கர்நாடகா நினச்சேன், கனடாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதுக்கு பாஸ்போர்ட் வேணும்ல அப்படின்னு சொல்லி மயில் வந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. இந்த வீட்டிலையே அப்படின்னா உங்களுக்கும் ரேவதிக்கு மட்டும்தான் பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சந்திரா சொல்கிறாங்க. அப்போ ரேவதி வந்துட்டு நான் போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீ போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க. சரி அப்போ நான் சொல்கிற கடையில் போய் கிஃப்ட்டு வாங்கிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாளைக்கு மதியம் வந்துட்டு ஃப்ளைட்டு மதுரையிலேருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து ரேவதி வந்து ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கத்தில் வந்து இந்த விஷயம் வந்து ரேவதி வந்து ஊருக்கு கிளம்புற வரைக்கும் நாம் நல்லவங்கள காமிச்சிக்கணும், ஒரு கார்த்திக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி சந்திராவும் சாமுண்டீஸ்வரி பேசிக்கிறாங்க. சந்திரா வந்து டிக்கெட் வந்துட்டு எடுக்க போயிடுறாங்க. டூப்ளிகேட் டிக்கெட்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க ரிட்டன் டிக்கெட்டுக்கு. இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்கிறதுல பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து சிவனாண்டி கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. நான் வந்து நம்ம 2 பேரையும் வந்து பிரித்து வேடிக்கை பார்த்தால, இப்போ அவங்க 2 பேரும் பிரித்து விட்டு சந்தோஷப்பட போகிறேன். இந்த மாதிரி நம்ம ரேவதியை வந்து நான் வந்து கனடாக்கு அனுப்ப போகிறேன், அவள் போகிறது மட்டும் தான் தெரியும், கண்டிப்பாக அவங்க வந்து திரும்பி வரப்போதில்ல, அதுக்கு குறைஞ்சது ஒரு 5-6 மாதம் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, அந்த கார்த்திக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களை அடி வாங்க விட்டு வேடிக்கை பார்த்து அதை வீடியோ எடுத்து வேறு அந்த ரேவதி காமிச்சல்ல, அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ பண்ணுறது கரெக்டு தான், ஆனால் இந்த விஷயம் வந்து கார்த்திக்கு தெரிய மட்டும் பார்த்துக்கணும், அவன் வந்து அணுவாக வந்து கஷ்டப்படுறதை நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சிவனாடி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கிட்ட நம்ம ரேவதி வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க, நான் வந்துட்டு கனடாக்கு போக போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதில் எதுவும் சூழ்ச்சிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. உன்னை எப்படி தனியாக அனுப்புகிறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நீங்கள் வேணால் துணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. உடனே விளையாடாத, உன்னை எப்படி அனுப்புனாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன ஃபஸ்ட்டு வேணான்னு தான் சொன்னாங்க, அம்மா கூட காசு போனால் பரவாயில்ல, டிக்கெட் ரிட்டன் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் தான் வந்துட்டு போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க. இல்லை இதுக்கு தான் பூஜை வேணான்னு சொன்னேன், பூஜை முடிஞ்ச கையோட இப்போ நீ வந்துட்டு கிளம்புற, எனக்கு எதுவும் சரியாக படலை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ரேவதி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம கார்த்திக் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு கார்த்திக் ரேவதி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ரேவதி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு இந்த உடனே தூக்கத்துலேருந்து கார்த்திக் வந்து முழிச்சுக்கிறாங்க. அப்போ ரேவதி பிரித்து கூட்டு போகிற மாதிரி கனவு கண்டதுமே வந்துட்டு பயந்துட்டு ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. ரேவதி வந்துட்டு என்ன மாமா இந்நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க, தூக்கம் வரலையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சும்மா தான் சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இல்லை மாமா எனக்கு தெரியும் உங்கள் கனவுல நான் வந்திருந்தேன்னு சொல்கிறாங்க.